உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மாறும். கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் கண்ணு மூடிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் விவிட் விஷன்ஸ் வரும். கிளாரிட்டி இருக்காது ஸ்டார்டிங்கில், விவிடாக வரும். ஜஸ்ட் ஒரு கலரிங் மாதிரி. அது நீங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த கலர்ஸை ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேர்ட் ஐ மூலமாக இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஐ மூலமாக சில பாடியில் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும், மேஜிக்கல் கெமிக்கல்ஸ். ஹையர் வேர்ல்ட்ஸில் இருக்கிற ஹையர் மாஸ்டர்ஸ் கிட்ட கூட நீங்கள் பேசிட்டு அவங்கக்கிட்ட எந்த மாதிரி நாலேஜ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு பொருள் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். தேர்ட் ஐ சரியாக கேட்காம இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் எனக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரீங்கன்றது கிளியராக கான்ஷியஸை கேளுங்க. அப்போ உங்களுக்கு கான்ஷியஸ் தெரியும். ப்ராக்டிஸ் எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ் அனாலிசிஸ் பண்ணாதீங்க. சில டைம்ல நெகட்டிவ் என்டிட்டிஸ் கூட அப்படி வரும். எல்லாமே தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்டிங். இதெல்லாம் சில விஷயம் அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். பட் நீங்க ஜாகிரதையா இருக்கும். தேர்ட் ஐ ஓப்பன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க. எல்லாருமே பாசிட்டிவா, எல்லாருமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு கன்க்ளூஷன் டே, இன்னைக்கு ஃபைனல் டே. நம்ம இந்த புக்கு இரிட்டேஷன் டார்கம் சரைடாரியன் எழுதுற இந்த அற்புதமான புக்கு, இந்த ஹியூமனிட்டிக்கே அது ஒரு அற்புதமான கிஃப்ட். அது அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ். நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த எஃபர்ட் எடுத்த இதுக்கும் ஒரு பர்பஸ்ஃபுல் ஒரு பர்பஸ்க்கு ஒரு மீனிங் இருந்தது. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இன்னைக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் செஷன்னால இன்னைக்கு இந்த லாஸ்ட் 1 வீக்ல நீங்க தெரிஞ்சுக்கிற இந்த நாலேஜ் நீங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். I'm Lakshmi from Chennai. வணக்கம் மேடம். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், இப்போ தேர்ட் ஐ ஓபன் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? அதை பத்தி எனக்கு தெரியும் மாஸ்டர். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மாறும். கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் கண்ணு மூடிட்டு மெடிடேஷன் பண்ணும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் விவிட் விஷன்ஸ் வரும். கிளாரிட்டி இருக்காது ஸ்டார்டிங்கில், விவிடாக வரும். ஜஸ்ட் ஒரு கலரிங் மாதிரி. அது நீங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த கலர்ஸை ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேர்ட் ஐ மூலமாக இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஐ மூலமாக சில பாடியில் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும், மேஜிக்கல் கெமிக்கல்ஸ். அது ரிலீஸ் ஆகும்போது அது ஃபிசிக்கல் இஷ்யூஸு, மென்டல் இஷ்யூஸு, எமோஷனல் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதனால கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கும். அது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகிடும்னா அந்த விஷன்ஸை ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். யூ வில் ஸ்டார்ட். நம்ம ஃபிசிக்கலாக ஒரு 5 சென்சஸ் எப்படி இருக்கு, கேட்கறது, பார்க்கறது, ஸ்மெல் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு சென்ஸ் தேர்ட் ஐல கூட ஆக்டிவேட் ஆகிடும். நீங்க பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? நாட் வர்பலி, டெலிபதி மூலம். அப்புறம் கேட்பீங்க, சவுண்ட்ஸ் கேட்பீங்க. நான் பிசிக்கல் சவுண்ட்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யாராவது மாஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னா உங்களுக்கு நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க பர்ஃபெக்டா. நாட் த்ரூ வர்பல், த்ரூ நான் வர்பல். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு சரிங்க. அப்போ டீப் மெடிடேஷன் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் இது தென்படும் நீங்க மாஸ்டர். எஸ். அப்புறம் உங்களுக்கு ஆஸ்ட்ரல் பாடி கூட கான்ஷியஸா வருது கூட தேர்ட் ஐ மூலமா உங்களுக்கு தெரிய வந்துடும். நான் விசிபிள் வேர்ல்டு, இந்த கண்ணுக்கு 2 கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட இந்த தேர்ட் ஐ மூலமா உங்களுக்கு தெரிய வந்துடும். லைக் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல நம்ம உங்க தாத்தாவோ, உங்க பாட்டியோ, இல்லை அவங்க அம்மாவோ இறந்து போயிருப்பாங்க இல்லையா,
சம் 100 years பேக். அந்த மாதிரி ஆளுங்க கூட நீங்க பேசலாம். யூ கேன் கம்யூனிகேட் வித் ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருக்கிற ஹையர் மாஸ்டர்ஸ் கிட்ட கூட நீங்க பேசிட்டு அவங்கக்கிட்ட எந்த மாதிரி நாலேஜ் இருக்கோ அதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு பொருள் நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த பொருளுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வந்து ஒரு நைஃப் கத்தியை வந்து யூஸ் பண்றாரு. ஸோ நீங்க அந்த கத்தின் டச் பண்ண உடனே அந்த ராஜா எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாரு அதுக்கு சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் எல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண. ஸோ எவ்வளவோ இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சது 1-2 தான். பட் ஒன்ஸ் நம்மளுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களோட அக்சசிபிலிட்டி இன்ஃபினிட் திங்ஸ். நீங்க ஸ்டார்ஸ் கூட பேசலாம், பிளானட்ஸ் கூட பேசலாம், பிளான்ட்ஸ் கிட்ட பேசலாம், அனிமல்ஸ் கிட்ட பேசலாம், கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஸோ many things which we cannot hear with your ears you can பேசலாம். the life of a ant பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், லைஃப் ஆஃப் a atom பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஒரு பூனை அதோட வாழ்க்கையில எப்படி ஃபீல் பண்ணுது அது தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆடு மாடு கொலை பண்ணும்போது அது எப்படி ஃபீல் பண்ண அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் கேட்டுக்கு அப்புறம் you'll become automatically you'll become vegetarian. ஆல்ரெடி வெஜிடேரியன் தான் மாஸ்டர். இல்ல சொல்றேன். ஓகே, புரியுதுங்க மாஸ்டர். இன்னும் அது ஆனா வந்துட்டு we should practice more experience in the தியானம். அவ்வளோ அந்த இன்டென்ஷன் இருந்தாலேமா நீங்க ஆல்மோஸ்ட் 24/7 நீங்க அதே ஸ்டேட்ல இருப்பீங்க. அந்த அந்த ஆர்வம் வந்துடும். சம்டைம்ஸ் வேற பிளேஸ்க்கு எங்கேயாவது போகணும்னா அந்த ஃபீல் இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷன் அந்த என்வாயன்மெண்ட் பொறுத்து அது சேஞ்ச் ஆகுது. அப்போ ஹவு டு கம் டு தட் பிளேஸ், அந்த பிளேஸ்ல இருக்கிறதுக்கு சம்டைம்ஸ் முடியல. அப்போ நம்ம மாத்திடுது. வேற மனிதர்கள் நம்ம பாக்குறோம். அந்த லைஃப், இந்த பௌதிக லைஃப்ல ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம ஒரே கான்ஸ்டன்ட் மைண்ட்ல இருந்தாலும் நம்மள அதை சேஞ்ச் பண்ணிடுது. அப்போ அது ஒரே இடத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாஸ்டர் பண்றது லெவலா? யூ ஷுட் பி கான்ஷியஸ். அவ்வளவுதான். லாஸ்ட் ஒரு 6 days அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. எது எப்படி இருந்தாலும் அவுட்டர் வேர்ல்டு, அவுட்டர் என்விரான்மெண்ட்ல நீங்க டிட்டாச்மெண்ட்ல இருக்கணும். இந்த வேர்ல்டுல ஆமா, அவுட்டர் வேர்ல்ட்ல கூட இருந்துட்டு பிளஸ் அதே டைம்ல நீங்க டிட்டாச்மெண்டா இருக்கணும். அது பிராக்டிஸ்ல தான் வந்துடும். ஒன்ஸ் உங்களுக்கு தேர்ட் ஐ கிளியரா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா யார் எது சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. யார் எது சொன்னாலும் என்ன பண்ணாலும் இது நீங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல இருக்காது. அப்போ உங்களோட இன்னர் தான் ரொம்ப டாமினண்டா இருக்கும். உங்களோட சோல், உங்களோட வாய்ஸ் ரொம்ப கேட்கறது இனிமையா இருக்கு மாஸ்டர். பிளிஸ்ஃபுல்லா இருக்கு மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. முத்துலட்சுமி மாஸ்டர் பேசுங்க. ஹலோ. எஸ் மேடம், இப்போ கேக்குது. குட் நைட் மாஸ்டர். அது தியானத்துல வந்து தியானத்துல தேடை அனுபவம் எல்லாம் எனக்கு நிறைய வந்திருக்கு. ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய மனிதர்களும் வர்றாங்க, ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் தெலுங்குல ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றாங்க. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா தமிழ் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அப்படி அந்த 1 செகண்ட் வந்துட்டு ஒரு 1 நிமிஷத்துல அப்படி போயிடுறாங்க. அவங்க எல்லாம் அது ஆஸ்ட்ரல் டிராவல் மாஸ்டர்ஸ் இருப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு இது. அதுதான் சார். அவங்க இருக்கிறது ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல தான். சரிங்க. ஆஸ்ட்ரல் டிராவல் மாஸ்டர்ஸ் கிடையாது. சரிங்க. அவங்க இருக்கிறது ஆஸ்ட்ரல் வேர்ல்ட். நீங்க தான் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓ சரிங்க மாஸ்டர். ஓகே ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். தேர்ட் ஐ சரியா கேட்காம இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அது பிராக்டிஸ் பண்ணுங்க, அது வந்துடும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்க எனக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரீங்கன்றது கிளியரா ஒரு கான்சியஸா கேளுங்க. அப்போ உங்களுக்கு கான்சியஸ் தெரிய வந்துடும். சரிங்க மாஸ்டர். பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒன் டைம் பாத்தீங்கன்னா நான் சேர்ல உட்காந்து சரி ரொம்ப நேரம் நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா அப்படி வீடு ஃபுல்லா அப்படி பறக்கிற நானே வந்து பறந்தா எப்படி இருக்குங்க மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆக்சுவலி இது
கனவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் ஆனா கனவு இல்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. நம்ம கனவு இல்லையே, உட்காந்துட்டு தானே இருந்தோம்னு. அப்படி வீடு ஃபுல்லா அப்படி பறக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தது. ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்புறம் பௌர்ணமி அப்ப சரி நம்ம மொட்டை மாடியில் உட்காந்து டைரக்டா நம்ம வந்து தியானம் பண்ணலாம், அந்த அந்த நிலா வெளிச்சத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பண்ணாங்க. யா யா பாத்தீங்கன்னா அப்படியே கல்லுகள்லாம் பறந்துட்டு இருக்குங்க. ஒரு எப்படி சொல்றதுங்க, அந்த கல்லு வந்து ஒரு பளிங்கு கல்லு மாதிரி இருக்கு, ஸ்கொயர் ஷேப்ல அப்படி அங்கங்க பறந்துட்டு இருக்கு. அப்புறம் மேல கீழே ஃபுல்லாமே அந்த ஒரு கல்லே தான் இருக்கு. அது அப்படியே அந்த கல்லு சின்ன சின்ன கல்லுகள்லாம் பறந்துட்டு இருக்கு. ஆனா அதே கலர்ல சுத்தியும் ஒரு எப்படி சொல்றதுங்க, அந்த ஒரு இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல மேல இருக்கு. அந்த மேல வந்து வானம் கிடையாது, அதுவும் சேம் அதே அந்த கல்லோட கலர் அதே மாதிரி இருக்கு. சுத்தி பறந்துட்டு இருந்து அப்படியே நிறைய கல்லுகள் அப்படியே பறந்துட்டு இருக்கு. நான் பார்த்தா அங்க நிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா என் காலுக்கு தரையில படல அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு திடீர்னு அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் நானு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு, ஏன்னா தனியா யாருமே இல்ல. அப்ப மிட் நைட் இருக்கு, 12 மணி இருக்கும், நம்ம தனியா உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் எனக்கு பயமாயிடுச்சு, வந்துட்டேன். ஆனா அப்புறம் இன்னொரு மாஸ்டர் கிட்ட கேட்டேன் நான், இது வேற கேலக்சிக்கு நீங்க போயிருக்கீங்க, இது நம்ம பூமியில் இருக்கிற இடம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுங்க. எங்க போயிருப்பீங்க, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட் எங்க போயிருப்பீங்க, மறுபடியும் அந்த பிசிக்கல் மைண்ட் வந்திருக்கும். அதனால கொஞ்சம் மைண்ட் வந்த உடனே பயம் வந்து பயம் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் சரிட்டு அப்புறம் திருப்பி சரி வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளே தியானம் பண்ணிக்கலாம், ஓபன் ஸ்பேஸ்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. இல்ல கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்களா, ஏன்னா யாருமே இல்ல மேல மாடியில், நான் மட்டும்தான் அது பக்கத்துல. ஓகே, அது நீங்க see you are stepping into unknown dimension இல்லையா, அப்போ அந்த அன்னோன் டைமென்ஷன்ல உங்களுக்காக எந்த ஜாக்பாட் வெயிட் பண்ணிருக்கான்னு தெரியாது இல்லையா. சோ அது நீங்க அப்படி தாட் வச்சதுனால அடுத்தது ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வராது, உள்ளேயே இருக்கும். ரெண்டாவது உங்கள் தேர்ட் ஐ கூட ஓபன் ஆகும். ஓகே, பயந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அந்த தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரல. அப்புறம் கிட்டத்தட்ட 1 month கழிச்சுதான் வந்தது. அப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நான் வந்து உள்ள இருக்கிற ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட்ல இருப்பாங்கல்ல, யாராச்சும் திறப்பாங்கல்ல, நம்ம ஏன் போய் திறக்கணும், அவங்க நம்ம தான் தியானத்தில் இருக்கமே அப்படின்ட்டு. அப்ப ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் இருந்தப்ப நான் ஒரு 4:30 டைம் இருக்கும். அப்புறம் திருப்பி கதவு தட்டுற சத்தம் நல்லா கேக்குது, ஆனா நானே போய் திறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கதவையும் திறக்கிற ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க, ஷார்ட்டா நின்றுட்டு இருந்தாங்க, கையில என்னமோ ஒரு கமண்டலம் மாதிரி எல்லாம் வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் எதுவுமே பேசல. அதுக்குள்ள எனக்கு விசுக்குன்னு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றதுங்க, யாரா இருக்குங்க அப்படின்ட்டு நான் வாங்கனால எதுவுமே சொல்லல. அவங்க அப்படி நானும் அப்புறம் அப்படி அந்த இதுக்கு முழிப்பாயிடுச்சு எனக்கு தியானத்துல. அப்புறம் விசுக்குன்னு அப்புறம் அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க. அவங்க போகல. பட் நான் எக்ஸ்பீரியன்சஸ் கூட எல்லா எக்ஸ்பீரியன்சஸ் அனாலிசிஸ் பண்ணாதீங்க. சரி, சில டைம்ல நெகட்டிவ் என்டிட்டிஸ் கூட அப்படி வரும். சரிங்க. எல்லாமே தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்டிங். இதெல்லாம் சில விஷயம் அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பட் நீங்க ஜாகிரதையா இருக்கணும். தேர்ட் ஓபன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க. எல்லாருமே பாசிட்டிவா எல்லாருமே நெகட்டிவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? இருக்கும். அதனால கொஞ்சம் எனக்கு பயமும் இருக்குது. கொஞ்சம் அந்த ஒரு தேடை இதெல்லாம் வேற மாதிரி வித்தியாசமான நபர்கள்லாம் வருவாங்க. அது கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இங்க யாருன்னே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் வந்து நல்ல ஞாபகத்தில் இருக்கும். நீங்க அந்த தியானம் முடிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் நல்ல ஞாபகத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சம்டைம்ஸ் ஏதோ சொல்லுவாங்க. எல்லாம் உங்களுக்கு தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேடம். அது நீங்க பிராக்டிஸ் பண்ணா அதெல்லாம் வந்துடும். சரிங்க மாஸ்டர்.
சரிங்க தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பயப்படக்கூடாது இல்லைங்களா? எனக்கு பயம் இருக்கு கொஞ்சம். அந்த அந்த பயம் தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு எனக்கு. அது நீங்க இருக்க நீங்க சொல்ற வரைக்கும் அது இருந்துட்டே இருக்கும். சரிங்க மாஸ்டர். அது எனக்கு அந்த பயத்துல இருந்து நான் ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் மாஸ்டர்? உங்களுக்கு பயமே இல்ல, நீங்க தான் பயம் இருக்கிறதுன்னு சொல்றீங்க. சரிங்க மாஸ்டர். நீங்க அந்த தாட் விட்டுணும், வந்தா பாத்துக்கலாம்ன்ற ஆட்டிடியூட் டெவலப் ஆகணும். அந்த பயம் பிகாஸ் ஆஃப் த இரிட்டேஷனாலதான். ஓ சரிங்க மாஸ்டர். உங்களோட இரிட்டேஷனே உங்களை முன்னேறாம ஸ்டாப் பண்ணுது, ஃபர்தர் டெவலப்மெண்ட் இல்லாம ஸ்டாப் பண்ணுது. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பயம் எதனால வருது, எந்த சந்தர்ப்பத்துல வருது, அது நீங்க அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா பயம் போயிடும். சரிங்க மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். நன்றி மாஸ்டர். அடுத்து வந்து தமிழ் செல்வி, நீங்க பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரியே தான் இந்த மெடிடேஷனுக்கு வராதுக்கு முன்னாடியும் நான் அந்த மாதிரி பறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க சார். அது என்னோட ஸ்கூல் டேல அந்த மாதிரிலாம் எனக்கு வந்திருக்கு. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு பிஜியில் இருந்தேன் சார் ஹைதராபாத்தில். கரண்ட்லி ஐம் அட் ஹைதராபாத். அங்கே தான் எனக்கு ஜாபு கூட. அங்கே அப்படிதான் வந்துட்டு நான் எப்பவுமே வந்து இந்த 2 to 4 எழும்பிடுவேன் சார். எழும்பிட்டு இது மெடிடேஷன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்போ வந்து ஒரு ஆக்சுவலி பெட் இஸ் எம்டி சார். பட் அந்த பெட்ல வந்துட்டு ஒருத்தவங்க என்னையவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதுல யாருமே இல்லை, அவங்க என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. நான் நினைச்சிட்டேன் மேபி ஆஃப்டர் 12 யாரோ வந்து அந்த பெட்டை ஆக்குபை பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு. பட் தட் லேடி ஷீ இஸ் கோயிங் ஆன் லுக்கிங் அட் மீ. அது எனக்கு நல்ல ஒரு உள்ளுணர்வு தெரியுது. ஒய் ஷீ இஸ் மேபி நான் அன்னைக்கு வந்து ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை ரூம் சார் அன்னைக்கு. அப்போ அப்புறம் திருப்பியும் வந்து எகெயின் 5:30க்கு எகெயின் ஷீ இஸ் லுக்கிங் அட் மீ. 5:30 or 4:45 ஆயிடும் சார். அப்போ எகெயின் ஷீ வாண்ட்ஸ் டு சே சம்திங். அந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் நான் வெளியில வந்துட்டேன். மார்னிங் பார்த்தா அந்த மாதிரி யாருமே இல்லை. பட் எனக்கு என்னோட ஓன் கான்சியஸ்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன் சார். அப்புறம் அங்க இருக்கிற அதர் ஃபீமேல்ஸ் வந்து அதனால நான் ஹாஸ்டலை விட்டு வெளியில வந்துட்டேன் சார். இப்ப கூட நான் எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரைஸ் மை ஃப்ரீக்வன்சி லெவல் டு லுக் அட். நீங்க இப்பதான் சொன்னீங்க கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி இந்த எர்த்தே வந்து ரொம்ப டாலரேட் செய்யவே முடியாம போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் சார் இருக்கிற எங்க ஓன் பிளாட்ல இருந்து கீழே இருக்கிறவர் பயங்கரமா கெமிக்கல்ஸ் பயங்கரமா விடுறாரு சார். அவரை நாங்க வந்து நல்ல விதமா சொல்லியாச்சு, நான் அவரை மனசால மன்னிச்சாச்சு. டெய்லியும் நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன், பிரபஞ்சத்திட்ட சொல்லுவேன், எல்லாமே பண்ணியும் நான் சொன்னேன் வாட் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் திஸ். நிஜமாமே ஐ டோன்ட் ஈவன் நோ, ப்ளீஸ் கைட் மீ, ப்ளீஸ் ஷோ மீ வே. என்னோட இது என்னோட பாஸ்ட் கர்மாவை கூட இருக்கலாம். நான் வாட் வே ஐ ஹாவ் டு ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரியலி அன்டாலரபிள். அந்த அளவுக்கு வந்து பிசிக்கல் பெயின் கொடுக்குது அந்த கெமிக்கல் கேஸ். அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லி நியர்லி இயர்ஸ். பட் sometimes I get a relief, but again but I'm getting the energy but to manage, but it's constant sir. Again it's continuing. அதுக்கு வந்து எனக்கு just I want to know from you, பிரமிட் ஒண்ணு வாங்குங்க, அதுல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. that will become a shield. Okay sir. Maybe I'll call you later. Yes tomorrow sir. Yes thank you sir. Thank you so much. Yeah. ஆனந்தி மாஸ்டர், நீங்க பேசுங்க. மாஸ்டர், திருப்பூர்ல இருந்து ஆனந்தி பேசுறேங்க மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். இந்த தாத்தா பாட்டிட்டு எல்லாம் ஹாஸ்டல்லா பேசலாம்னு சொன்னீங்களா? பாடி வெக்கேட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து மறுபடியும் வேற சோல் பிளானிங்ல போயிருவாங்களா? அவங்க கிட்ட மறுபடியும் எப்படி பேச முடியும்? அவங்க அங்கே இருப்பாங்களா? எப்படி? அவங்க ஜென்மம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கம்யூனிகேஷன்ல வர மாட்டாங்க. ஓகே மாஸ்டர். அவங்க உங்க சுத்தி யாராவது இருக்காங்கன்னா நீங்க பேசலாம். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ மாஸ்டர். வம்சி மாஸ்டர், இந்த கார்த்திகேயன்றவங்க முதல்ல உங்ககிட்ட பேசினாங்க. அவர் மறுபடியும் உங்களோட பேசணும்னு நினைக்கிறாங்க. நான் அவர் அட்மிட் பண்ண வாங்க மாஸ்டர். ஓகே.
தேங்க்யூ.